ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கேஷல் வித் பிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம் வரப்போகுது. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதற்கு என்னென்னலாம் நம்ம எடுத்துகிட்டு போனோம், அது மட்டும் இல்லாமல் புதுசாக OMR ஷீட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதனோட டீட்டெயில்ஸு, அதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி குரூப் 1ஓட ஆல் டிக்கெட் ரிலீஸ் ஆகிடுச்சு. நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஓகேவா, நம்ம சேனலில் வந்த உடனே அப்டேட் பண்ணியிருந்தோம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1ஓட ஆல் டிக்கெட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்ட்டு. குரூப் 4க்குமே கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவோம். ஓகேவா, இதற்கு நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லா அப்டேட்ஸுமே நீங்கள் உடனுக்குடையாக தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஆல் டிக்கெட் பெரும்பாலும் பார்த்துருப்பீங்க. இன்னுமே ஆல் டிக்கெட் டவுன்லோட் பண்ணலன்னா ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அதனோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்ட்டு. அதை பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதில் உங்களோட பேர், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, எங்கே உங்களுக்கு எக்ஸாமு, அதுக்கப்புறம் அதனோட அட்ரெஸ்ஸு, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும். ரைட் சைடில் உங்களோட ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் இருக்கும். இது எல்லாமே கரெக்டாக இருக்குதா அப்படின்றத ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்போ எக்ஸாமு, அதனோட டேட்டு, டைம் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, முக்கிய அறிவுரைகள் அப்படின்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ 9:30 மணிக்கு எக்ஸாம், 9:30 to 12:30, அது அந்த டைமில் நீங்கள் கம்பல்சரி இருந்தாகணும். அதில் 9 மணிக்கு வரலும் தான் உங்களை அலோவ் பண்ணுவாங்க. ஓகேவா, ஏன்னா 9 மணிலேருந்து 9:30 மணி வரலும் ஓஎம்ஆர் ஷீட் கொடுத்துருவாங்க, கொஸ்டின் புக்லெட் கொடுப்பாங்க. அதிலலாம் பார்த்து நீங்கள் அந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ புதுசாக ஒரு மாதம் முன்னாடி புதுசாக நியூ ஓஎம்ஆர் ஷீட் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஓகேவா, அதனால் நீங்கள் இதுக்கு முன்னாடி எழுதின டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் மாதிரி இருக்காது. ஓஎம்ஆர் ஷீட்டு இந்த வாட்டி மாற்றிருக்காங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். புது ஓஎம்ஆர் ஷீட் எப்படி ஃபில்அப் பண்ணுறது அப்படின்ட்டு. ஏன்னா அதற்குமே மார்க் ரெடியூஸ் பண்ணுவாங்க தப்பாக இருந்தால். அதனால தான் சொல்கிறேன். ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா, அதனோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதே மாதிரி அதை 9 மணிக்கு நீங்கள் வந்துடணும். 8:30 மணிலேருந்து கேட் ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. சரிங்களா, அதனால் 9 மணி கொடுத்துருக்காங்க. 9 மணிக்குள்ளவே நீங்கள் அங்கே எக்ஸாம் ஹாலுக்குள்ளே என்ட்ரி ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேவா, அதே மாதிரி இந்த ஆல் டிக்கெட் நீங்கள் எடுத்துகிட்டு போனோம். நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட்டும் எடுத்துகிட்டு போகலாம், இல்லை கலரும் எடுத்துகிட்டு போகலாம். அது கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ப்ரூஃப் எடுத்துகிட்டு போகணும். ஆதார் கார்டோ, இல்லை பாஸ்போர்ட்டோ, இல்லை டிரைவிங் லைசன்ஸோ, இல்லை பேன் கார்டோ, இல்லை ஓட்டர் ஐடியில் இதில் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் ஒரிஜினல் எடுத்துகிட்டு போங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, சப்போஸ் உங்களோட ஆல் டிக்கெட்டில் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ தெளிவாக இல்லைன்னா நீங்கள் ஒரு A4 ஷீட்டோ, அதுக்கப்புறம் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவும் எடுத்துகிட்டு போங்க. சரிங்களா, எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே போயிட்டு அதில் உங்களோட பேர், அட்ரெஸ்ஸு, ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எல்லாமே மென்ஷன் பண்ணி உங்களோட சிக்னேச்சர் போட்டு அங்கே தலைமை கண்காணிப்பாளர், சூப்பர்வைசர் இருப்பாங்க இல்லையா, அவங்ககிட்ட கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அதே மாதிரி ஏதாச்சும் ஒரு அடையாள அட்டை, அதாவது நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்களா, ஆதார் கார்டோ, ஓட்டர் ஐடியோ, பேன்லையும் அதோட ஜெராக்ஸும் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ உங்களது சரியாக ஆல் டிக்கெட்டில் இல்லைன்னா மட்டும்தான் இந்த ரூல்ஸ். ஓகேவா, அதுக்கடுத்து முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன், பிளாக் பால் பாயிண்ட் பென் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பாருங்கள். சரியா, ப்ளூவெல்லாம் எடுத்துகிட்டு போகாதீங்க, பிளாக் பால் பாயிண்ட் பென் தான் எடுத்துகிட்டு போகணும். அதை கண்டிப்பாக ஓஎம்ஆர் ஷீட்டில் இருக்கிற ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் ஒரு சில பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன் ஓஎம்ஆர் ரிலேட்டடாக தான், அதாவது நீங்கள் அதில் ஏதாச்சும் எந்த சேதமும் பண்ணக்கூடாது ஆன்சர் ஷீட்டில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செல்ஃபோனு அதெல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 9:30 மணிக்கு எக்ஸாம்னா உங்களுக்கு 9:15க்கு உங்களுக்கு அந்த கொஸ்டின் புக்லெட் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதில் எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 9:30 to 12:30 உங்களுக்கு கம்பல்சரி எக்ஸாமினேஷன் இருக்கும். அதுக்கு முன்னாடி நாங்கள் எக்ஸாம் முடிச்சிட்டாலும் வெளியே அனுப்ப மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் இந்த கஸ்டமர் கேர் நம்பர் கொடுத்துருக்காங்க. தேவைப்படுறவங்க ஏதாச்சும் டவுட் இருந்தால் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகேவா, இதுதான் அப்டேட்டு. இவ்வளோ தான் சிம்பிளாக நீங்கள் இதெல்லாம் எடுத்துகிட்டு போனாலே போதுமானது. சரிங்களா, ஒரு ப்ரூஃபு, ஆல் டிக்கெட்டு, பிளாக் பால் பாயிண்ட் பென், இதுதான் கம்பல்சரி. சரிங்களா, இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். முக்கியமாக அந்த ஓஎம்ஆர் ஷீட் எப்படி ஃபில்அப் பண்ணுறதுன்ட்டு பார்த்துட்டு போங்க. அப்போ தான் உங்களுக்கு அங்கே போயிட்டு டைம் சேவ் ஆகும். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.